ஒரு நாளைக்கு அரண்மனையில் கிருஷ்ணதேவராயர் படுத்துட்டு இருந்தார். காலம்பரை எழுந்ததும் அவனுக்கு எழுத்தாப்புல ஒரு சேவகன் நின்றுட்டு இருந்தார். அவனை பார்த்ததும் இவருக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு. ஆனாலும் அவர் அதை பற்றி கண்டுக்காமல் வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் அரசர். அன்னைக்கு நடந்த செயல்கள் எல்லாமே அவருக்கு கிருஷ்ணதேவராயருக்கு தள்ளி போச்சு. அவர் நினச்சாரு, இந்த சேவகன் முகத்தில் முழிஞ்சதுனால தான் நமக்கு அபசகுணம் அப்படின்னு நினச்சார் கிருஷ்ணதேவராயர். யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அரசரோட கால் அருகில் இருந்த நாற்காலியில் மோதி கால்லேருந்து ரத்தம் வந்தது. உடனே செம்ம கோவம் வந்துருச்சு அரசருக்கு. உடனே அந்த சேவகனை தூக்கிலிடுங்க அப்படின்னு கத்தி சொன்னார். உடனே பக்கத்தில் இருந்த சேவகர்கள் எல்லாரும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. இதை பக்கத்தில் நின்று பார்த்துட்டு அந்த தென்னாலிராமன் சிரிச்சாரு. உடனே கிருஷ்ணதேவராயன் கேட்டாரு, ஏன் தென்னாலிராமா சிரிக்கிற அப்படின்னு கேட்டாரு. அவன் முகத்துல முழிச்ச உங்களுக்கு சின்னதா காலில் வலி வந்தது, ஆனா இப்போ உங்க முகத்துல அவன் முழிச்சதுனால அவனுக்கு உயிரே போகுது. இதனால யார் அபசகுணம் பிடிச்சவங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. உடனே அப்பதான் கிருஷ்ணதேவராயருக்கு உரைச்சது. கோபத்தால முட்டாள்தனமா தான் நடந்துட்டதை உணர்ந்த அரசர் தன்னை திருப்பிய தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சேவகனுக்கு பரிசும் கொடுத்து அனுப்பினார். அதனால அபசகுணங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா?